இன்னைக்கு வீடியோல கோலிவுட்டையே உலுக்கிய ஒரு அதிர்ச்சியான நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சென்சார் பிரச்சனைகளால ரிலீஸ் ஆகாம தள்ளி போய்கிட்டே இருந்த தளபதியோட ஜனநாயகன் முழு படமும் திடீர்னு இணையத்துல லீக் ஆயிடுச்சு. பல 100 பேரோட உழைப்பு இப்படி வீணானதை பார்த்து திரையுலகமே கொதித்தெழுந்திருக்கு. ரஜினி சார் திரையமைப்புகள் இதுக்கு எதிராக குரல் கொடுத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சூர்யா இது நெஞ்ச உடைக்குதுன்னும், சிவகார்த்திகேயன் கடுமையான நடவடிக்கை தேவைன்னும் பதிவிட்டிருக்காங்க. சிலம்பரசன் அண்ணா உங்களை இதெல்லாம் தடுத்து நிறுத்தாதுன்னு ஆறுதல் சொல்லியிருக்காரு. வெங்கட் பிரபு, பாரஞ்சித், விஷால்னு பலரும் தங்களோட கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. திருச்சியில பிரச்சாரம் முடிச்சு வந்த விஜய் கிட்ட இதை பத்தி கேட்டப்போ அவர் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா கிளம்பிட்டாரு. கமெண்ட்ல சொல்லுங்க. பட ரிலீஸ்க்கு முன்னாடியே ஜனநாயகன் முழு படமும் இணையத்துல லீக் ஆனது படத்தோட தியேட்டர் கலெக்ஷனை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகன் லீக் ஆனதுக்கு ஒட்டுமொத்த திரையுலகமும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல பிரபல டைரக்டர் விஜய் மில்டன் போட்ட ஒரு பதிவு நெட்டிசன்களை செம்ம ஷாக் ஆக்கியிருக்கு. தன்னோட ட்விட்டர்ல ஒரு வகையில கசிந்தது நன்மைக்கேன்னு அவர் பதிவிட்டிருக்காரு. படக்குழுவே வேதனையில இருக்கிறப்போ ஒரு டைரக்டரே இப்படி பேசியிருக்கிறது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்சார் பிரச்சனைனால முடங்கியிருந்த படம் இந்த லீக் மூலமா மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு அவர் மீன் பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. நேத்து தான் ஜெயிலர் 2ல ஷாருக் கான் நடிக்கலன்னு பார்த்தோம். இப்போ அந்த ரோல்ல யார் நடிக்க போறாங்கன்னு ஒரு செம்ம மாசான அப்டேட் வந்திருக்கு. ஷாருக் கான் நடிக்க வேண்டிய அந்த கெஸ்ட் ரோல்ல இப்போ தெலுங்கு பவர் ஸ்டார் பவன் கல்யாண் நடிச்சிருக்காராம். ஷாருக் கான் தன்னோட கிங் படத்துக்காக லுக்க மாத்த விரும்பாததால இந்த முடிவா. ஆனா பவன் கல்யாணை வச்சு டைரக்டர் நெல்சன் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த மாஸ் காம்பவுனால இப்ப தெலுங்கு ஆடியன்ஸும் ஜெயிலர் 2க்காக வெறித்தனமா வெயிட் பண்றாங்க. காத்து வாக்குல 2 காதல் படத்துக்கு அப்புறம் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி நடிச்சு நேத்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆன படம் தான் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. 2040ல காதலை எப்படி ஒரு ஆப் தீர்மானிக்குதுன்ற ஃபேண்டசி கதையை பக்கா என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. லவ் டுடே, டிராகன், டியூட்னு ஹேட்ரிக் ஹிட் கொடுத்த பிரதீப் இப்போ LIK படத்துலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ணியிருக்காரு. ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே இந்த படம் 10 கோடி ரூபாய்க்கும் மேல வசூல் செஞ்சு செம்ம கலெக்ஷன் அள்ளியிருக்கு. அடுத்ததா தம்பி ராமையாவோட மகன் உமாபதி இயக்கியிருக்க தங்க நட்சத்திரம் 2026 படத்தோட வசூல் நிலவரம். நட்டி நடராஜ், தம்பி ராமையா நடிச்சிருக்க இந்த படம் விஜயை விமர்சிக்கிறதா ஒரு சலசலப்பு இருந்துச்சு. ஆனா படம் பார்த்த மக்கள் நல்ல விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால முதல் நாளே இந்த படம் 50 லட்சத்துக்கும் மேல வசூல் பண்ணிருக்கு. இன்னொரு பக்கம் பழம்பெரும் பாலிவுட் நடிகை மதுபாலாவோட வாழ்க்கை வரலாறு படத்துல கியாரா அத்வானிக்கு பதிலா நம்ம துரந்தர் 2 ஹீரோயின் சாரா அர்ஜுன் தான் மதுபாலாவா நடிக்க போறாங்களாம். சஞ்சய் லீலா பென்சாலி தயாரிக்கிற இந்த படம் சாராவுக்கு ஒரு பெரிய பிரேக்கா இருக்கும். கடைசியா சியான் விக்ரம் ஃபேன்ஸ்க்கு ஒரு சூப்பர் நியூஸ். வீரதீர சூரன் படத்துக்கு அப்புறம் சத்யஜோதி தயாரிப்புல தன்னோட அடுத்த படத்துல நடிக்க போறாரு விக்ரம். இந்த படத்தை இருமுகம் புகழ் டைரக்டர் ஆனந்த் சங்கர் தான் இயக்க போறாரு. இருமுகம் காம்போவா இருந்த ஹாரிஸ் ஜெயராஜ் மற்றும் RT ராஜசேகர் தான் இந்த படத்துக்கும் ஒர்க் பண்றாங்க. இந்த மாஸ் காம்போவோட அதிகாரப்பூர்வ அறிவித்து சீக்கிரமே வரப்போகுது. அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கான கோலிவுட் எக்ஸ்பிரஸ் அப்டேட்ஸ் முடிஞ்சுது. ஜனநாயகன் லீக் ஆனதை பற்றியும் ஜெயிலர் 2ல பவன் கல்யாண் என்ட்ரி பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சினிமா உலகத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.